வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, பிரபல இயக்குனர் திடீரென கார் விபத்தில் ஏற்பட்ட சோகம், அதிர்ந்து போன திரையுலகம். வாங்க அந்த நடிகர் யார், அந்த இயக்குனர் யாருன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெற்றி துரைசாமி சார் திரும்ப வருவாரு, வெப் சீரியஸும் இயக்குவாரு. விதார்த் அவர்கள் உருக்கமாக பேசிய வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகி வருகிறது. வெற்றி துரைசாமி அவர்கள் தொழிலதிபரும் இயக்குனரும் என பன்முகத்தன்மை கொண்டவர். விதார்த், ரம்யா, நம்பிஷன் நடிப்பில் என்றாவது ஒரு நாள் என்ற படத்தையும் இயக்கியிருந்தார். இயக்குனர் வெற்றிமாறன் டைரக்ஷன் பயின்றவர் வெற்றி. அவரை பற்றி படத்தின் நாயகனாக விதார்த்திடம் பேசியிருந்தார். வெற்றி சாரோட கார் விபத்தாயிடுச்சுன்னு காலையிலே செய்தி கேள்விப்பட்டதுமே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டேன். ரொம்ப நல்ல மனிதர், காலையிலிருந்தே மனசே சரியில்லை. இன்னமும் மன வேதனையில் தான் இருக்கிறேன். அவர் சீக்கிரமாக திரும்பி வருவார்னு நம்புறேன். வெற்றி சாரோட இயக்கத்துல என்றாவது ஒரு நாள் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த பேட்டியில் அவர் உருக்கமாக பேசிய வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகி வருகிறது. ஆரம்பத்தில் இந்த குறும்படம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஓடக்கூடிய குறும்படம் தான். வெற்றி சார் இயக்கியிருந்தார். அப்புறம் இந்த படத்தை இளையராஜா சார்கிட்ட காட்டினாரு. படத்தை பார்த்த ராஜா சார் நெகிழ்ந்து போயிட்டாரு. இதை முழு நீளமாக படமாகவே பண்ணலாம்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு வெற்றி சார் படம் பண்ணினார். மேற்கொண்டு 9 நாட்கள் நடித்து கொடுத்தேன். இதுவும் அவருக்கு முதல் படம்னு சொல்ல முடியாத அளவிற்கு மிக தேர்ந்த இயக்குனர் போலவே படத்தை இயக்கியிருந்தாரு. அவரது மேக்கிங் ஸ்டைல்ல பிரமிக்க வச்சுக்கிட்ட படப்பிடிப்பு நடந்தது. 9 நாட்கள் 3 கேமராக்கள் வச்சு எடுத்தாரு. கணவன், மனைவி, குழந்தை, குடும்பம், மாடு வளர்ப்புன்னு ஒரு அழகான கிராமிய பின்னணி கொண்ட கதை அது. இதுவரைக்கும் 35 சர்வதேச விருதுகளுக்கும் அனுப்பி வச்சிருக்காரு. அத்தனையிலுமே வரவேற்பு கிடைச்சது. நாங்கள் மீண்டும் இணைந்து வெப் சீரியஸ் ஒன்று பண்ணலாம்னு திட்டமிட்டோம். அதுவும் பிரமாதமான கதை. என் நலனின் ரொம்பவே அக்கறை உள்ளவங்க. சீக்கிரமாக அவங்க திரும்பி வருவாங்க. வந்ததுமே வெப் சீரியஸ் தொடங்குவோம். அவரது இயக்கத்தில் மீண்டும் நடிக்க காத்திருக்கிறேன் என்று உருக்கமாக பேசிய வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.